ஏன்னா சோதோம் குமர பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டது? அக்கிரமங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்கள் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த தேசம் அழிக்கப்பட்டுச்சு. காரணம், அந்த தேசத்தில் ஆண்களும் பெண்களும் ரொம்ப, அதாவது வாய் கூசுகிற அளவுக்கு கேவலமான ஜனங்க அதில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. செழுமையான பட்டணம், எல்லா வளம் நிறைந்த பட்டணம் அது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய தூதன் இந்த நான் தேசத்தை அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் முடிவு பண்ணா, அதில் ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு காப்பாற்ற தேவ தூதர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த பொது ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 ஆண்களை மட்டும் வெளியே விட, நாங்கள் அவங்களோட சேரணும். அப்போ அந்த ரோத் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பிள்ளைங்களை 2 பிள்ளைகளை வெளியே விடுறாரு. இவங்களை நீ இன்வால்வ் பண்ணிக்கோ, எங்கிட்ட இருந்தாலேயே வந்தவங்க நீ ஒன்றும் பண்ணாதீங்கன்னு. அப்போ அந்த 2 பிள்ளைகளை வெளியே எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, குருட்டாட்டமாக்கிடுவாங்க. அந்த 2 தூதர்கள் என்ன செஞ்சுவாங்க, வந்திருக்கிற அத்தனை ஜனங்களுக்கு குருட்டாட்டமாக்கி கடைசியில் என்ன பண்ணுவாங்க, வழி தெரியாமல் நிதானம் தெரியாமல் மயங்கி போயிடுவாங்க. பார்வையற்றவர்களாக போய் விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நேரம் ஆகிப்போச்சு, துரிதமாகிப்போச்சுன்னு போய் உன்னோட ஜனங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. போய் எல்லாத்துக்கிட்ட சத்தியம் சொல்லுவாங்க. நீங்கள் வாங்க அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, ஆண்டவர் அழிக்க போகிறாரு, நீங்கள் வாங்க நல்லா சொந்த பந்தங்களை கூப்பிடும்போது யாருமே வரமாட்டாங்க. கேலியும் பண்ணி சிரிப்பாங்க. இவ்வளோ நல்ல பட்டணத்தை யார் அழிக்க போகிறாங்கன்னு. சரின்ட்டு அவங்க என்ன பண்ணி இருந்து பார்த்துட்டு இவங்க யார் வரலன்னா தேவத்தூர்கள் என்ன பண்ணுவாங்க, வெயிலுக்கு அவங்க 2 பேர்த்து கையை பிடிச்சி தரத்துன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தேசத்தை திரும்பி பார்க்காதீங்கன்னு அழிப்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, தாமதிக்க நீங்களோட தேவனுடைய வருகை என்னோட சமீபமாகிட்டு இருக்குது. நீங்கள் தாமதிக்க நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நரகத்துக்கு போக போகிறீங்க. உங்களுக்காக அழுகிற கண்ணீரும், உங்களுக்காக சிந்துற ஒவ்வொரு துளிகளும் ஆண்டவர் இடத்துல போய் எட்டும். அந்த ஆத்துமக்கள் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இதமான இடத்துல அவங்க சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க. இதை புரிஞ்சுக்காங்க எல்லாருமே. காலம் செல்லாது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்று இரவு ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா கூட உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. சோதோம் குமரத்தில் அதான் பண்ணாங்க. தயவுசெய்து ஏற்றுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த காலம்தான் இது நடந்துகிட்ருக்குது. இப்போ சோதோம் குமரா பட்டணத்தில் நடந்த மாதிரி தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. நோவா காலத்தில் அதுதான் பண்ணாங்க. நோவா அழிக்க போது அவர் சொன்னார், என்ன பண்ணாங்க, வாங்க வேலையெல்லாம் கட்டி முடிச்சு எல்லோரும் வாங்கன்னு யாரும் வரமாட்டாங்க. மழையே பெய்யாத ஒரு தேசத்தில் மழை வருதுன்னு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொன்னாங்க. கடைசியில் மழை என்ன பண்ணுச்சு, பெய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லோரும் வர்றாங்க. வரக்குள்ளே என்ன போயிடுச்சு, ஆண்டவர் நீ சும்மா கூப்பிட்டே இருக்காதவா, அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் உள்ளே விட்டு கதவை போட்டு சாவி எடுத்து உள்ளே போட்டார், போங்கன்னு. அந்த நிலமை நம்ம வரக்குள்ளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்காக தான் இவ்வளோ தூரமாக ஜனங்க பிரயாசப்படுறாங்க. மற்றபடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் உங்கள் ஆத்மா ஆண்டவர் எடுத்து வரும்போது இவங்களுக்கு இன்னும் லட்சமாக கோடியாக கிடைக்க போதா? ஒன்றுமே இல்லைப்பா. மகிழ்ச்சி ஒன்று மட்டும்தான் எல்லாத்துக்குமே கிடைக்கும். நீங்கள் சமாதானமாக இருந்தால் பல்லவ ராஜ்யம் சமாதானமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பல்லவ ராஜ்யமே சந்தோஷப்படும் சொல்லப்பட்டிருக்குது. பாவி ஒருத்தர் மனம் திரும்பினா பல்லவ ராஜ்யம் சந்தோஷப்படுமாம்மா. அதுக்காக தான் இவ்வளோ பிரயாசப்படுறாங்க. தயவுசெய்து எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். காலம் செல்லாது, காலம் கடைசி ஆகிப்போச்சு.